நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. ஜாதி மதம் இல்லை என சான்றிதழ்கள் வழங்கும் வகையில் உரிய அரசாணையை பிறப்பிக்கும்படி தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பரிந்துரைத்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சந்தோஷ் என்பவர் தனக்கு ஜாதி மதம் இல்லை என்று சான்றிதழ் வழங்கும்படி திருப்பத்தூர் தாசில்தாரருக்கு உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த மனுவில் தனது குழந்தைகளுக்கு ஜாதி மற்றும் மதத்தின் அடிப்படையிலான இடஒதுக்கீடு உள்ளிட்ட அரசின் எந்த சலுகைகளையும் கேட்கப் போவதில்லை என குறிப்பிட்டிருந்தார். ஜாதி மதம் இல்லை என்று சான்றிதழ் வழங்க தாசில்தாரர்களுக்கு அதிகாரம் அளித்து எந்த உத்தரவும் இல்லை என தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வழக்கை தள்ளுபடி செய்து தனி நீதிபதி உத்தரவிட்டதை அடுத்து இந்த உத்தரவை எதிர்த்து சந்தோஷ் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கு நீதிபதிகள் MS ரமேஷ், N செந்தில்குமார் அடங்கிய அமர்வு முன் இன்று விசாரணைக்கு வந்துள்ளது. ஏற்கனவே திருப்பத்தூர், கோவை, அம்பத்தூர் தாசில்தாரர்கள் ஜாதி மதம் இல்லை என்ற சான்றிதழ்கள் வழங்கியிருப்பதை சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் அதேபோல் மனுதாரருக்கு சான்றிதழை 1 மாதத்தில் வழங்க வேண்டும் என உத்தரவிட்டனர். ஜாதிய ரீதியிலான பாரபட்சத்தை தடுக்க வேண்டும் என போராடி வரும் நிலையில் ஜாதி மதம் இல்லை என சான்றிதழ் கோரும் மனுதாரருக்கு நீதிபதிகள் பாராட்டு தெரிவித்தனர். ஜாதி மதம் இல்லை என சான்றிதழ் வழங்க வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கி உரிய அரசாணையை பிறப்பிக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பரிந்துரைத்துள்ளது. நாட்டில் நிலவும் ஜாதி மத பாகுபாடுகளை சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் அரசியல், கல்வி, வேலைவாய்ப்பு போன்றவற்றில் ஜாதி மற்றும் மத முக்கியத்துவம் பெற்றிருப்பதாக குறிப்பிட்டனர்.